ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரியான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாகர் இன்ஜுரி அப்டேட்டை பற்றி தமிழ் தலைவாஸ் அஃபிஷியலாகவே இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷனில் இருக்காங்க, எவ்வளோ மேட்ச் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழ் தலைவாஸ் இது வரைக்கும் இந்த சீசனில் 8 மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் 3 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, 4 மேட்ச் தோற்றுருக்காங்க, ஒரே ஒரு மேட்ச் டையில் முடிஞ்சிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா 21 பாயிண்ட் எடுத்து 8வது பொசிஷனில் இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ண விதமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தான் இருந்துச்சு. வெற்றியோட தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எதிராக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புனேரியோட ஒரு வின் எடுத்திருந்தாங்க, ஜெய்ப்பூரோட ஒரு டையும் குஜராத்தோட ஒரு வின்னும் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்சஸ் 3 மேட்சுமே பார்த்தீங்கன்னா படுதோல்வி தான் எடுத்திருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் டெல்லியோட ஒரு தோல்வி எடுத்திருந்தாங்க. அந்த மேட்ச்சில் அவங்களோட ரைடிங் பார்த்தீங்கன்னா சுத்தர வேலையை செய்யலை. டிஃபெண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை. புனேரி பல்டனை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூரே பார்த்தீங்கன்னா டை பண்ணி முடிச்சாங்க. குஜராத்தை பார்த்தீங்கன்னா வீழ்த்தினாங்க. இப்போ இருக்க தமிழ் தலைவாசுக்கும் அப்போ விளையாண்ட தமிழ் தலைவாசுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா இருக்குது. டபாங் டெல்லியோட நவம்பர் 8 விளையாண்டாங்க. அவங்களுக்கு அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 தான் நடக்க போகுது. இன்னும் ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் அவங்களோட டீமை ரீபில்டிங் பண்ணி ஆகணும். நவம்பர் 14 யூமுவாவோட ப்ளே பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேமாக தான் இருக்கும். இப்போ சாகரோட இன்ஜுரி அப்டேட்டை பார்த்தரலாம். தமிழ் தலைவாஸ் இன்னைக்கு சாகரோட இன்ஜுரி அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் சாகரே பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் எனக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் விளையாடவே இல்லை, நான் இன்ஜுரியிலிருந்து இன்னும் ரெக்கவர் ஆகலைன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா பிளானை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி வின் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாரு. தமிழ் தலைவாஸ் அந்த வீடியோவில் கெட் வெல் சூன் சாகர்னு தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் சாகர் பார்த்தீங்கன்னா இனி வரும் மேட்சஸில் விளையாட மாட்டார், ரூல்ட் அவுட் ஆகிட்டார் இந்த பிகேஎல் சீசன் 11லேருந்து. இந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே ஸ்டார் போஸ்ட் தமிழும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் தெரிவிச்சிருந்தாங்க. இன்ஜுரியின் காரணத்தால் இதனால் இந்த சீசனை தவற விடுகிறார் கேப்டன் சாகர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா சாகரும் இல்லை, இனிமேல் தமிழ் தலைவாஸ் எப்படி விளையாடுவாங்கன்னு வர மேட்சஸ் அதை பார்த்தா தான் தெரியும். தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆங்கிளோட எடுத்துகிட்டு வரணும். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா சாகில் அண்டு அமீர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிஃபெண்டிங் ஃபயர் ஆகலை. நம்ம தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா வர மேட்சஸில் கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பலாம். தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃபுக்கு போவாங்களான்னு மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கபடி அப்டேட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாய்.